மதிப்பிற்குரிய விருச்சிகம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். அன்புள்ள விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இதை கேட்டிங்கன்னா நம்மளை நாமே சரி பண்ணி எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வழித்தடமாக இருக்கக்கூடிய பதிவு. சும்மா ராசி பலனை கேட்டு கேட்டு அது நடக்கும் இது நடக்கும் அப்படி நடக்கும் ஆகா ஓஹோ லட்சாதிபதி கோடீஸ்வரன் தொட்டதெல்லாம் துலங்க போது அனைத்திலும் வெற்றி அப்படின்னு சொல்லி 1000 பாசிட்டிவான கருத்துக்களை இந்த விருச்சிக ராசிக்கு கொடுத்தாலும் இந்த விருச்சிக ராசி நண்பருடைய வாழ்க்கையை உண்மையாகவே நேரடியாக போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். உண்மைதான சாமி? உண்மைதான். என்னையா காரணம்? விருச்சிக ராசி காலச்சக்கரத்துக்கு 8வது வீடு அஷ்டமஸ்தானம். அதே அஷ்டமஸ்தானத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய உழைப்பு ஸ்தானம். அங்கேயும் செவ்வாய் தான் பொறுப்பேற்று வருவார். வாழ்க்கையில் நிறைய எதிரிகளை இயல்பாகவே சந்திக்கக்கூடிய ராசி இந்த ராசி தான். என்னதான் நன்மை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு யாராவது பக்கபலமாக இருப்பாங்கன்னு கேட்டால் இருக்கவே மாட்டாங்க. சில நேரங்களில் நம்மளை நாமே எதிரியாக பார்க்க வேண்டிய கட்டம். ஏன்டா இவ்வளவு செஞ்சு கடைசியில் நமக்கு ஒரு புண்ணியம் இல்லாமல் போச்சே, நம்மளாம் என்ன மனுஷன்னு சொல்லி நம்மளை நாமே கேட்கக்கூடிய ராசி தான் இந்த விருச்சிக ராசி. புரியுதுங்களா சாமி? அப்போ கால சக்கரத்துக்கு 8வது வீடு அஷ்டமஸ்தானம், துரதிருஷ்டஸ்தானம். இருந்தாலும் இந்த ஸ்தானத்துக்கு இன்னொரு முக்கியமான ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம், ரகசிய ஸ்தானம், துரதிருஷ்டங்கள் ஸ்தானம், விபத்து கண்டங்களை சொல்லக்கூடிய ஸ்தானம். விருச்சிக ராசிக்காரங்கள நிறைய துரதிருஷ்டங்களை தான் இன்ன வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஐயா வயசு 35 ஆச்சு, 45 ஆச்சு, 60 ஆச்சு, இன்னும் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் தான் அடிச்சுட்டுங்கன்னு சொல்லக்கூடிய 170% பேர் உண்டு. பாக்கி 30% பேருக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், உன்னுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய அமைப்பு, ராசியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது, நாம் பிறந்த லக்னத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது, நாம் பிறந்த நாமயோகத்தின் பிரகாரம் யோகாதிபதி அவயோகி அப்படின்னு சொல்லக்கூடிய சில 2 கிரகங்கள், கருணநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், திதி சூன்யம் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய லக்னாதிபதி ராசியாதிபதி போய் முடங்காமல் இருக்கணும். முடக்கில் போய் மாட்டிட்டாருன்னு சொன்னால் எந்திரிக்கவே முடியாது. வைநாசிக தோஷத்தில் இருந்தால் எந்திரிக்கவே முடியாது. வாழ்க்கையவே க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஆக நம்ம ராசி பலனை மட்டும்தான் சாமி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க, ஆக ஒன்றையும் காணுமே, இது புறம் போய் பித்தலாட்டம் பிராடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் நம்ம சுய ஜாதகத்தை தெளிவான ஒரு கைடுகிட்ட காட்டி, ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட நீங்கள் காட்டி நீங்கள் தான் கேட்கணும். மேலோட்டமான பலன்கள் சொன்னால் ஏற்றுக்கிறாதீங்க. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அப்படிங்கிறது, விருச்சிக ராசி, நான் சந்திரன் இங்கே தான் இருக்கிறாரு, நான் பிறந்த லக்னம், அதற்கான பலனை சொல்லுங்கள், என்னுடைய நாமயோகத்தை பற்றி சொல்லுங்கள், என்னுடைய கருணநாதனை பற்றி சொல்லுங்கள், திதி சூனியத்துக்கான பிரச்சனையை பற்றி சொல்லுங்கள், நான் எந்த திதியில் பிறந்திருக்கேன், திதி சூனியாதிபதிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜாதகத்தில், அதை பார்த்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய ராசியாதிபதியோ லக்னாதிபதியோ முடக்கில் போய் இருக்காங்களா அப்படின்றத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். நான் என்ன மாதிரியான விஷயங்களை நான் எப்படி மூவ் பண்ணால் எனக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நல்லா நடக்கும், வழித்தடம் என்ன இருக்குது ஜாதகத்தில் தெளிவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. கல்யாணம் தாமதமாகுது, குழந்தை பேர் தாமதமாகுது, கல்வியில் தடைகள் ஏற்படுகிறது, என்ன காரணம், அதுக்கு எந்த ஸ்தானம் ஐயா பிரச்சனையாக இருக்குது, இதிலிருந்து நான் மீண்டு வர்றதுக்கு என்ன வழின்னு கேளுங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எப்போ பார்த்தாலும் ஓயவே மாட்டேங்குது ஐயா, அதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் மருத்துவ செலவுகளை நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில் என்ன காரணம் சொல்லுங்கள். கடன் அப்படிங்கிற விஷயம் பாடாப்படுத்திகிட்டு இருக்கு, கடனை எப்போ அடைப்பேன், வாழ்க்கை போராட்டம் எப்போ தீரும், அதை பற்றி கேளுங்க. என்ன தொழில் பண்ணாலும் நஷ்டத்தையே சந்திக்கிறேன்னு, என்னுடைய தொழில் ஸ்தானம் என்ன செய்யுது, அது என்ன பலனை கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது, அதை பற்றி கேளுங்க. இந்த தொழில் ஸ்தானம் எந்த கிரகங்களால் சூழப்பட்டிருக்கிறது, சொந்த தொழில் பண்ணால் கடன் வருது, கடன் இல்லாமல் வாழவே முடிய மாட்டேங்குது, ஏதோ தொழில் ஓடிக்கிட்டு இருக்கு, கடனில் ஓடிக்கிட்டு இருக்கு, மீண்டும் வெளியே வர முடியல, பண்ணலாமா வேணாமா, விட்டுட்டு வேலைக்கு போகலாமா, சரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலையாவது எனக்கு நிரந்தரமாக அமையுமா, நான் எந்த வேலையில் தான் நான் நிரந்தரமாக இருப்பேன், எல்லா விஷயங்களும் கேளுங்க. ஜாதகத்தை கொண்டு போய் காட்டி கேளுங்க. அதை விடுத்து நம்ம ராசி பலன் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ராசி பலனில் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது அதனுடைய வழித்தடத்தில் வருகின்ற போது அதற்கான வேலைகளை செய்து கொண்டே இருக்கும். பிறக்கின்ற போது நமக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதோ அதன் அடிப்படையில் தான்
ஃபிக்ஸடான பலன்கள் இருக்கும். அப்போ ஜாதகத்தில் வாழ்கிறதுக்கான வழித்தடங்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த வழித்தடத்தை வந்து நம்ம தேடி எடுக்கிறதில்ல. ராசி பலனை மட்டும் பார்த்துட்டு, ஜாதகம் பார்த்தாலும் மேலோட்டமான பொது பலனை பார்த்துட்டு 3 மாதம் 6 மாதம் இப்படியே தான் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஜென்ம ஜாதகம்ன்றது என்னது? வாழ்நாள் பலன் ஐயா. இதை சரியான முறையில் பார்த்து எடுத்து தேர்ந்தெடுத்து போகவில்லை என்றால் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். இந்த விருச்சக ராசி 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டேன். காலச்சக்கரத்துக்கு 8ஆம் வீடு, இப்படியே உழைப்பு ஸ்தானத்துக்கு 6ஆம், எதிரிகள் ஸ்தானமே நம்மளுடைய ராசிக்கு 6ஆம் இடமே நம்மளுடைய ராசி அதிபதி செவ்வாயை நமக்கு எதிரியாக இருக்கிறாரு. ஆக என்ன தான் நன்மைகளை வாரி வழங்கி நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி உபகாரங்கள் சென்று மற்றவங்களுக்கு ஏணிப்படிகளாக இருந்தாலும் கூட நீங்கள் வீழ்த்தப்படுகின்றீர்கள். என்ன காரணம்னு புரியுதா சாமி? இப்போது வாக்கியாதிபதி சந்திரன் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய ராசியில் நீச்சம். அவரே ராசிக்கு 9ஆம் அதிபதி என்றாலும் ஸ்திர ராசிக்கு பாதகாதிபதி, பாதகத்தை தான் செய்வார். ஆக ஓடி 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 என்ன தான் நம்ம அப்படியே ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாலும் கூட இங்கே ஒரு பலனை நம்ம சகல சௌபாக்கியம் அனுபவிக்க முடிய மாட்டேங்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். தந்தையால் யோகம் இல்லைன்னு கூட ஆகிப்போகுது. இந்த ஜாதகத்துக்கு இந்த விருச்சக ராசிக்கு 10ஆம் அதிபதி சூரியன், அவர் எப்போவுமே நீச்சமாகாமல் இருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். வலிமையாகவே இருக்கணும். 10ஆம் அதிபதி 6ல் இருக்கிறாரு, மேஷத்தில் உச்சமடைகிறாருன்னா பார்த்து இருந்துக்கங்க. நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தி வேலையிலலாம் நல்ல ஒரு கையஸ்டாக கொண்டு வருவார். எப்படி தான் நீங்கள் வேலையில் கையஸ்டாக இருந்தாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். என்ன தான் நீங்கள் உழைச்சி 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 ஓடா தெரிஞ்சாலும் உங்களுக்கு அங்கே நல்ல பேர் கிடையாது. அதே சமயத்தில் ஆப்போசிட்டுக்கும் நம்மளை ஏதாவது ஒன்று பேசி நாம் ஏதாவது அவசரப்பட்டு பேச அங்கே சண்டை சச்சரவுகள் அந்த வேலையை விட்டு வெளியே போக வேண்டிய கட்டாயமெல்லாம் வந்துடும். ஆக சூரியன் 6ல் உச்சம் பெற்றார்னா 10ஆம் அதிபதி. கடன் வாங்கி தொழில் பண்ணி காரியம் இல்லை. கடனே இல்லாமல் வாழ்கிறதுக்கான முயற்சி இப்படி தான் பண்ணிக்கிறணும். இப்படியான விஷயங்களெல்லாம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா குரு அதிசாரமாக கடகராசிக்கு வருவார். இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் இந்த அதிசார வக்ர பயிற்சி பலன்கள் குருவுக்கு என்ன பலனை விருச்சக ராசி கொடுக்கணும்னா, விருச்சக ராசிக்கு 2ஆம் அதிபதி தனம் வாக்கு செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான், சுப மங்கள கிரகமான குரு பகவான். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தாதி, மனசு என்ன நினைக்க அது மாதிரி வாழணும்னு நினைக்கிற அந்த ஸ்தானத்துக்கு குலதெய்வ ஸ்தானத்துக்கு அதிபதியே குரு பகவான். ஆக 2, 5 குறிவர் 9ஆம் இடத்துக்கு ஒரு நல்லதா அப்படின்னு கேட்டால் நல்ல விஷயம்தான். ஆனால் விருச்சக ராசிக்கு கடகம் பாதகஸ்தானம். அதில் போய் 2, 5 இருந்தால் என்ன செய்யும்? தயவு செய்து யாருக்கு வாக்கு கொடுத்துடாதீங்க ஐயா. பணப்பரிவர்த்தனை தேவையில்லையா? நாம் படுற கஷ்டத்தில் நாம ஏன் இன்னொருத்தருக்கு வாக்கு கொடுத்து நம்ம மாட்டிக்கிறோம் ஐயா? இந்த நகை நட்டு இதெல்லாம் அடமானம் வச்சுருந்து அதை மீட்ட முடியாத தருணத்திலெல்லாம் இப்போது இருப்பீங்க. ஏன்னா அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறப்ப அதை விட கஷ்டம். இப்போ 9ஆம் இடத்துக்கு என்னது? ஏதோ ஒரு வேலையை கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார். என்னாலும் கூட சகல பாக்கியில் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு போராட்டமாக தான் இருக்கும். இப்போ பண பற்றாக்குறை தான் வரும். முதலீடுகள் பண்ண முடியாது. யாரையுமே நம்பி பயணிக்க முடியாது. ஓடிக்கிட்டு தான் இருப்போம். அதிசாரமாக குரு 9ஆம் இடத்துக்கு வந்தாலும் உச்சம் பெற்றாலும் அவர் நல்ல விஷயத்தில் தான் உச்சம் பெறுறாரு. ஆனால் உங்களுக்கு பாதகஸ்தானம், பாதகங்களைத்தான் செய்வார். ஆனால் கவனம் அப்படிங்கிறது தான். இந்த அதிசாரத்தில் நம்ம நல்லா வந்துடலாமா? குரு வக்கரத்தில் என்ன தான் பலன் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக உச்ச வீடு அது பாதகஸ்தானம். இந்த இடத்துல சுப கிரகம் இருப்பது சிறப்பான விஷயம் என்றாலும் கூட பாதகஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சில விஷயங்களை நமக்கு கெடுபலனாகத்தான் கொடுக்கும். பார்க்கின்ற இடங்களுக்கு பலன் நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட இருக்கிற இடத்த குரு கெடுத்துருவார். அப்போ இந்த இடத்துல அரசு சார்ந்த தொடர்புகள் இருக்கிற நிறைய பேர் கவனத்தோடையே இருக்கணும். எல்லா வேலையிலும் கவனத்தோடு இருக்கணும். பொருளாதார விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். குடுக்கல் வாங்கல் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். தந்தை மகன் உறவு அப்படிங்கிறது, தாய் தந்தை வழி உறவுகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனத்தோடு போயிட்டு இருக்கணும். தேவையில்லாத வீண் வம்பு வாதங்களெல்லாம் வராமல் இருக்கணும். பாதகத்தை தான் செய்வார். ஏன்னா பாதகாதிபதி நம்ம ராசியில் தான் இருக்கிறார். நீச்சம் பெற்று இருந்தாலும் சந்திரன் பாசிட்டிவான கிரகம், துரிதமாக செயல்படக்கூடிய கிரகம். நாம் துரிதமாக தான் இருப்போம் எல்லாத்துலேயும். ஆனால் நடக்கிறது வேறு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும். நம்மளை சுற்றியே சூழ்ச்சிக்காரர்கள், தந்திரக்காரர்கள் நம்மக்கிட்டேயே தான் இருப்பாங்க. இப்படியெல்லாம் குரு அதிசாரமாக வரும்போது நடக்கும். என்னன்னு கேட்டால் கவனம் அப்படிங்கிறது அவசியம், தேவை அப்படிங்கிறது தான். ஆனால் 100% அடித்து நான் சொல்கிறேன், உங்கள் சுய ஜாதங்களை தெளிவாக பாருங்கள். நான் சொன்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் தெளிவாக ஆய்வு பண்ணி உங்களுக்கான வாழ்கிறதுக்கான வழித்தடம், முன்னேறதுக்கான வழித்தடம் ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதை பார்த்து எடுத்து பயணிக்காத பட்சத்தில் கஷ்டம்தான். அனுஷ நட்சத்திரம்
சொல்லுவாங்க. சொல்கிற போது அனுஷ நட்சத்திரம் வந்து ஒரு கடினமான உழைப்பு நட்சத்திரம், அதே சமயத்தில் அவசரப்பட்டு கடன் படக்கூடிய நட்சத்திரம். சனிபகவானுடைய நட்சத்திரம். இந்த விருச்சிக ராசிக்கு அஷ்டமாதிபதியினுடைய புதனுடைய நட்சத்திரம், லாபாதிபதியுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் கேட்ட இங்கே தான் இருக்குது. என்னதான் புத்தி கூர்மையாக இருந்தாலும் சில விஷயங்களில் கோட்டா விட்டுருவோம். இதான் இங்கே நடக்கிற வேலை விருச்சிக ராசிக்கு. இங்கே 2-5 விசாக நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம் இங்கே தான் இருக்குது. ஆக பணம் பொருளை வந்து என்ன தான் சம்பாதிப்போம், இங்கே இடத்துல வந்து பிடிச்சு நிறுத்த முடியாத விசாக நட்சத்திரம். எங்கேயாவது ஒரு பக்கம் கொடுத்துட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கும். திரும்ப வாங்குறதுக்கு போராடிட்டு கிடக்கும். இப்படி போராட்டங்களே சந்திக்கிற நட்சத்திரங்கள் அதில் இருக்குது. புத்தி கூர்மை, அறிவு கூர்மை, கல்வி கிரகம், புதனுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தை பிறகு ரொம்ப அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் போராட்டங்களை சந்திச்சு தான் இருப்பாங்க. அனுஷ நட்சத்திரம் அதே மாதிரி தான், வாழ்க்கையில் கடுமையான போராட்டங்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆக நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத, நம்ம என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறோம், இந்த ராசியினுடைய அதிபதி செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, 6, 10 ஸ்தானங்கள் நமக்கு என்ன சொல்லுது, 3, 9 ஸ்தானங்கள் என்ன சொல்லுது, அதே மாதிரி 8, 11 என்ன சொல்லுது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தெளிவாக ஆய்வு பண்ணி சரியான முறையில் பயணிக்காத பட்சத்தில் கன்ஃபார்மாக கஷ்டத்தில் தான் நம்ம இருப்போம். புரியுங்களா சாமி? ஜாதகத்தில் இவ்வளோ விஷயங்கள் உண்டு. நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பாசிட்டிவாக சொல்கிறீங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நாம் வந்து வருத்தப்படுறதுல எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. ஓப்பனாக சாதாரணமாக உண்மை இதுதான். ஆனால் கோச்சார பலன் போட்டோம்னா ஆகா ஓகோன்னு தான் போட முடியும். எப்படி? அந்தந்த கிரகங்கள் அந்தந்த ஸ்தானத்துக்கு வரபோது என்ன செய்யும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக சொல்லிடுவோம். ஆனால் இப்போ குரு அதிசாரமாக வர்றது வந்து நமக்கு வந்து உச்சம் பெறுறது வந்து நல்ல விஷயம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் கவனத்தை தான் இங்கே சித்தரிக்க வேண்டும். கவனத்தை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். விருச்சிக ராசி பிறந்ததுலேருந்து ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இப்போ புரியுதுங்களா சாமி? 30% பேர் வாழ்க்கையில் உச்சகட்டத்தில் இருப்பாங்க, 70% பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இதுக்குன்னு ஒரு சில காரணங்கள் ஜாதகத்தில் தான் உண்டு. அப்போ ஜாதகம், சுய ஜாதகம் தான் பெர்ஃபெக்டாக பேசும். ராசி பலன்கள் அப்படிங்கிற ஒரு பேசிக்காக பேசக்கூடிய விஷயம். பேசிக்கான விஷயத்துக்கு நீ எதுக்கு ராசி பலன் போட்டுருக்கான்னு சில பேர் தெளிவாக கேள்வி கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஒரு ஞானி மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஏன்? அதாவது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கணுன்னா எதுவுமே பேசிக்காக பேசாமல் எடுக்காமல் ஊருக்கு பொண்ணு தேடி அலையாமல் நேராக தாலி கயித்தை வாங்கிட்டு போய் எங்கேயோ ஒரு பக்கம் கட்டி இழுத்துட்டு வந்துட முடியுமா சாமி பொண்ணை? அந்த விஷயத்தை யோசனை பண்ணி பாருங்கள். கல்யாணத்தை முடிச்சு போடலாம்ல, நீ எதுக்கு அதெல்லாம் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கான? போனோன்னே முடிச்சு போட முடியுமா? பொண்ணு எங்கே இருக்குது, யார் தருவா, எங்கே சொந்த பந்தம், எப்படி, அங்காளி பங்காளி எங்கே, மச்சின மாமன் எங்கே, உறவு முறைகள் சரியாக வருது, எக்கச்சக்கமான விஷயங்கள். பொண்ணை பற்றி விசாரிக்கணும், மாப்பிள்ளை பற்றி விசாரிக்கிறது, என்ன வேலை, என்ன வருமானம், வாழ்வாதாரத்துக்கு சரியாக இருக்குமா, பொருத்தங்கள் சரி, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இதுதான் பேசிக்கான விஷயம். அதைத்தான் நண்பருக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நீ வந்து சுயஜாதகத்தை பார்க்குறதுக்கு நீ எதுக்கு கோச்சார பலன் போடுன்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த பதில். பேசிக்கான விஷயத்தை பேசாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு தொழில் தொடங்க போகிற அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலுக்கு என்ன அஸ்திவாரம், எவ்வளவு முதலீடு, என்ன பண்ணால், எப்படி லாபம் ஜாம, இதெல்லாம் பேசிக்காக பேசி திட்டம் போடாமல் போன உடனே 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் வாங்கு எல்லாத்தையும் செய்ய அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில் போய் புறாத்தி விற்று லாபம் சம்பாதிக்க முடிச்சிருமா? இந்த மாதிரி கேள்விகளை சில நண்பர்கள் கேட்பாங்க. நண்பர்கள் என்னதான் நம்ம நன்மையான விஷயங்களை பற்றி பேசினாலும் ஏதாவது ஒரு நண்பர் ஏட்டிக்கு புட்டியாக தான் பேசிக்கிட்டு இருப்பார். கடவுள் விட்ட வழின்னு போயிட்டுருக்கேன்னு சொல்லுவார். எல்லாத்துக்கும் நவகிரகங்கள் தான் முக்கிய பொறுப்பே இருக்குது. அந்த நம்பிக்கை, இறை நம்பிக்கையை சொல்லக்கூடியதும் அவர் தான். அவங்களுக்கு நவகிரகங்கள் தான். இறை நம்பிக்கை இல்லாமல் வாழ்றது அவங்க. உழைப்பு மட்டும்தான் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதுக்கு ஒரு கிரகம் அங்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஆக எல்லாமே உண்டு ஐயா ஜாதகத்தில். அதனால் இந்த குரு அதிசார பயிற்சிகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் உங்கள் கவனத்தை தான் சொல்லுது. அதனால் பொருளாதாரம் அப்படிங்கிறது குரு, சுபமங்கல நிகழ்வுகள் அப்படிங்கிறது குரு. அதனால் இப்போ பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ளை பார்த்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சாமல் மாட்டிக்கிறாதீங்க. ஒரு தடவைக்கு 9 முறை யோசனை பண்ணி செய்யுங்க அப்படிங்கிறதான் 9ஆவது இடத்துல குரு. பார்த்து செய்யுங்க நண்பர்களே. சுயஜாதகத்தை பாருங்கள். மிக்க நன்றி.